கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது விசாரணை காவல்துறையிடம் இருந்து சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு நேரடியான தொடர்பு இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களிடமே விசாரணை செய்வதற்காக சிபிஐ துறையினர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3500 லிட்டர் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சப்பட்டிருக்கிறது. அதுவும் காவல் நிலையத்திற்கு 300 மீட்டர் இடைவெளியில் மிக அருகாமையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருப்பதால் நிச்சயமாக ஆளும் கட்சியின் ஆதரவோடுதான் இது நடைபெற்றிருப்பதாகவும், கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய நபர் கண்ணுக்குட்டி என்பவரும் திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராகத்தான் தற்பொழுது செய்திகளையும் சிபிஐ துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் இதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியிருப்பதாகவும், இதற்காகத்தான் இதை மூடி மறைப்பதற்காக குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை நடத்தினால் நிச்சயமாக பல உண்மைகள் வெளியாகும் என்று பல்வேறு கட்சி தரப்பினர்களும் கூறியுள்ளனர். மேலும் கனிமொழியாக இருக்கட்டும், ராசா மற்றும் ஸ்டாலினும் கூட நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு செல்லாததும் இதுதான் காரணம். அங்கு ஒன்று கூடிய மக்கள் ஸ்டாலினை விரட்டியடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அவமானத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு செல்லாமல் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக மோசமான செயல்பாட்டின் காரணமாகவும் கள்ளச்சாராயம் குடித்து 56 உயிர்கள் பறிபோகியிருக்கிறது. ஆனாலும் கள்ளச்சாராயம் இன்னும் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது, விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாகும் போதுதான் இவர்களது நடவடிக்கை உயர்வாக பார்க்கப்படுகிறதே தவிர, மற்ற நேரங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மறைமுகமான ஆதரவுகளை தான் காவல்துறையினர் கொடுப்பதாக சிபிஐ துறையினர் விசாரித்ததில் இருந்து கிடைத்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சியாளர் முதல் கள்ளக்குறிச்சியில் உள்ள சாதாரண காவலர்கள் வரை அனைவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும், தினம்தோறும் 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் 60 ரூபாய் வரை கள்ளச்சாராயத்தை தனிப்பட்ட நபர்கள் குடித்து வருவதாகவும், மிக ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களிடமே இவர்கள் விற்பதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளியாகும். ஆனால் தமிழகத்தில் திமுகவின் உடன்பிறப்புகள் கலவரம் செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை திமுகவினர்கள் கலவரம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.